அதாவது ஒரு பையன், அவர் வந்து ரொம்ப சுட்டி. 10ஆம் கிளாஸ் தான் அவர் வந்து படிக்கிறாரு. புரியுது. ஆனா அந்த ஆத்மா அவங்க மேல இருந்தது 2 வருஷமா இருந்திருக்கு. 2 வருஷமா 2 வெளிக்காட்டாம வருஷமா இருந்திருக்கு. வெளிக்காட்டாமே உள்ளே இருந்திருக்கு. ஆனா திடீர்னு எப்படி அவங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா, அவங்களுடைய அம்மா வந்துட்டு கோவில் போயிருக்காங்க. குலதெய்வம் கோயிலுக்கு கூப்பிட்டுருக்காங்க இவர. ஓகே. இவரு என்ன பண்ணிட்டாரு, லைட் ஆஃப் பண்ணிட்டு இருட்டு ரூம்ல போய் உட்காந்து இப்படி உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ "என்னடா ஆச்சு?" அப்படின்னு சொல்லி இவங்க போய் இப்படி உலுக்கும்போது ரொம்ப ஆக்ரோஷமா கத்துன உடனே இந்த அம்மா பயந்து கீழ விழுந்துட்டாங்க. விழுந்த உடனே அப்பயே எனக்கு ஃபோன் வருது, வீடியோ கால் வருது. இந்த மாதிரிம்மா பாருங்க இப்படி இருக்குது. "ஏய் நீ வந்து என்ன வெளிய எடுத்து விட்டுருவியா? இவன காப்பாத்திடுவியா? என்ன நீ தொடணும்னு நினைக்கிற ஒரு ஒரு நொடியும் இவன் செத்துக்கிட்டே இருப்பான்." உங்ககிட்ட சவால் விடுது. என்கிட்ட சவால் விடுது. நான் எவ்வளோ நாளா இந்த உடம்புல இருக்கிறேன். நான் ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்னை எப்படி நீ வெளிய எடுப்ப? ஆள் நல்லா குண்டா இருந்தா உருகிட்டான். உடம்பு ரொம்ப உருகிரும். உருகிட்டான். அழுகுறான் அந்த பையனால முடியல. 5 நிமிஷம் நல்லா இருக்கான், 5 நிமிஷம் மாறுறான். 5 நிமிஷம் நல்லா இருக்கான், 5 நிமிஷம் மாறுறான். அவன கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு சக்கரம் போட்டு பண்ணதுல, இவ்ளோ பெரிய கேன்ல 1/2 கேன் தண்ணி குடிச்சான். ஒரே ஆளு. ஒரே ஆளு. அவ்ளோ பெரிய படையலு. 1 கிலோ சக்கரை பொங்கல் சாப்பிட்டான். ஆக்சுவலா அவ்வளோ தண்ணி குடிச்சாலே ஒரு மனுஷன் செத்துருவாங்க. செத்துருவான். ஒரு டைம். இவன் குடிச்சான். இந்த மாரி பாட்டில்ல 4 பாட்டிலு. சுருட்டு, கருவாடு. பச்சை கருவாட சுட்டு அப்படியே கேட்டு அப்படியே சாப்பிடுறான். முட்டைய இப்படி தட்டி இப்படி ஊத்துறான். சின்ன பையன் பண்றான். சின்ன பையன். திட்டத்துக்கே எப்படி பார்த்தாலும் அவன் சாப்பிட்ட சாப்பாடே ஒரு 10 கிலோ மேல இருக்கும். ஆனா அந்த சாப்பாடுலாம் எங்க போகுதுன்னே தெரியாது. இந்த ஆன்மாக்கு தெரியல. தான் ஆமா. நானும் ரொம்ப நேரம் எப்படி பார்த்தாலும் ஒரு 8 மணி நேரம் போராடி இருப்பேன் அவன்கிட்ட. அப்புறமா லாஸ்ட்டா முடி எடுத்து குடுத்து